அதுலயே எனக்கு தூக்கமே வராதுங்க மேம். அது அப்புறம் எனக்கு என்ன வந்து 3 பண்ணுவீங்க? தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதேதோ தோணும் மைண்ட்ல வந்து எப்படின்னா, ஒரு மாரி இந்த செஸ்ட் பெயின் இருக்கும் மேம் எனக்கு. இந்த செஸ்ட் பெயின் இருக்கும். ஆனா நான் அடிக்கடிக்கு போயிட்டு வலிக்கிறப்பலாம் போய் டாக்டர் கிட்ட இந்த ஃபுல் லெஃப்ட் சைட் ஃபுல்லுமே வலிக்கும் கை. டாக்டர் கிட்ட போயிட்டு நான் கேட்பேன். எனக்கு இசிஜி எடுத்துருங்க. என்னன்னே தெரியல. அடிக்கடிக்கு இல்லம்மா நீ நார்மலா தான் இருக்க. ஆனா நான் வந்து ரொம்ப அதிகமா டென்ஷன் ஆகும் மேம். அதிகமா டென்ஷன் ஆவேன். 3வது குழந்தை பொறந்ததுலருந்து கன்டினியூவா எனக்கு பிபி வந்துருச்சு. பிபிக்காக 3 டேப்லெட் கொலஸ்ட்ராலு, அப்புறம் அதுக்கு மொத்தம் 3 டேப்லெட் குடுத்துட்டாங்க. கன்டினியூவா எடுக்க சொன்னாங்க. ஆனா டாக்டர் வந்து சொன்னாங்க, "உனக்கு சின்ன ஏஜ் தான். 28 எனக்கு அந்த டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப 35 ஆகுது எனக்கு. ஓகே. டாக்டர் வந்து நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஹீமோகுளோபினும் கம்மியா இருந்தது. அதே மாரி அதிகமா வெயிட் இருந்தேன். 92 கிலோ இருந்தேன். நீ கம்பல்சரி உனக்கு வெயிட் குறைச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து சரி வெயிட் குறைக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு சென்டர் மூலியமா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மூலியமா வந்து நான் தெரிஞ்சு 20 கிலோ குறைச்சுட்டேன். குறைச்சுட்டு எல்லாமே சூப்பர் மேம். 20 கிலோ குறைச்சுட்டு சாதாரணமா சொல்லிட்டீங்க. 20 கிலோ குறைச்சுட்டேங்க மேம். அதே மாரி பிபிக்கான டேப்லெட்டும் ஒரு டேப்லெட் ஆக்கியிருக்காங்க. ஓ! சூப்பர் மேம். சூப்பர். இப்போ முதல்ல எவ்ளோ மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்க? இப்ப எவ்ளோ கம்மியாயிருக்கு? 3 மாத்திரை எடுத்துட்டு இருந்ததுல இப்ப 2 விட்டுட்டு இப்ப 1 எடுத்துட்டு இருக்கேன். அப்படியா? தூக்கத்துக்கு மாத்திரை குடுத்தாங்க. நான் இந்த ஃபுட்டுக்கு அதுக்காக வந்துட்டேன். சிஎம்சில தான் ட்ரீட்மெண்ட். அவங்க சொன்னாங்க என்னையுமே வந்து சைக்கோ கவுன்சிலிங்லாம் குடுத்தாங்க. அவங்க குடுக்கும்போது எனக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைங்க அந்த டைம்ல வந்து எனக்கு என்ன தோணும்னா, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இந்த வயசுலயே இப்படி இருந்தா என் குழந்தைங்கள எப்படி பார்த்துக்க முடியும்? இந்த மாதிரி இந்த குழந்தைங்கள விட்டு நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோமான்ற மைண்ட்ல தான் எனக்கு இருக்கும். நைட் எல்லாம் எங்க வீட்டுக்காரு, என் குழந்தைங்க எல்லாருமே தூங்குவாங்க. ஒரு சேர்ல உட்கார்ந்து அவங்கள பார்த்து நான் அழுதுட்டே இருப்பேன் நான். இது எங்க அம்மாக்கும் தெரியாது. எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. எங்க வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ரொம்பவே அழுவேன் நானு. அப்புறம் நான் வந்து இருப்பனா இல்லையான்றது எனக்கே ஒரு டவுட்டா தான் இருந்தது. அந்த டைம்ல. ஏன்னா இந்த செஸ்ட் பெயின் வந்து அந்த அளவுக்கு வலிக்கும். ஆனா எடுத்தா இசிஜி எல்லாமே நார்மல் தான் சொல்றாங்க. நீங்க வந்து மைண்ட் தேவையில்லாத எதையும் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அப்படின்னு டாக்டர் சொல்லி உன்னை வந்து மைண்ட் தான் சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி வெயிட் கம்பல்சரி குறைக்கணும்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து இப்ப எல்லாமே தூக்கத்துக்கு வந்து அந்த மாத்திரையே வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபுட் இந்த நியூட்ரிஷன் சென்டர்ல வந்தோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த நைட் தூங்குறதுக்கான டேப்லெட் எடுத்தீங்கன்னா அது கண்டினியூவா ஆயிடும். இவ்ளோ ஏஜ்ல நீங்க கண்டினியூ பண்ண வேணாமா? வேணாம். நீ இந்த ஃபுட் எடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னாங்க. எனக்கு வந்து இந்த ஃபுட் எடுத்த உடனே எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால நான் அந்த டேப்லெட் எதுவுமே யூஸ் பண்ணல. அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸும் ஆயிடுச்சு. தூக்கத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா தூங்கிர்றேன். நல்லா தூங்கிறேன், நல்லா ஏஞ்சிக்கிறேன், நல்லாவே இருக்கிறேன். என்ன கைட் பண்ண மேம் வந்து சந்திரா மேம். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதெல்லாமே இருந்தது. எல்லாமே எனக்கு இந்த மேம் கைட் பண்ணி நான் நல்லாவே இப்ப நல்லா ஹெல்த்தியா இருக்கேன் மேம். சூப்பர் மேம். சூப்பர். கங்ராச்சுலேஷன்ஸ் மேம். வாழ்த்துக்கள். அப்படியே உங்க மேம ஹக் பண்ணி ஒரு கிஸ் குடுத்துருங்க பாப்போம். ஓகே. சூப்பர் மேம். கங்ராச்சுலேஷன் மேம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க வாழ்த்துக்கள் மேம். ஓகே மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க்யூ மேம். தேங்க் யூ மேம். மேம் கண்டினியூ பண்றீங்களா?